கருணா இந்து சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணே எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா? அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்து வேகமாக போய் வாசலில் வந்து லீலாவை வந்து தடுக்கிறாங்க. தடுத்துட்டு எனக்கு என்ன செய்கிறேன்னே புரியலை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு இந்து அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. கதிர் என்னோட அம்மாவையும் தங்கச்சியும் பிடிச்சி வச்சுருக்கான், அதனால் என்னால் எல்லா உண்மையும் சொல்ல முடியல, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தை விட்டு போயிடுறாங்க. சரி நீ போய் வந்து உன் ஃபேமிலியை பாரு, உனக்கு அதுதான் முக்கியம், நான் எப்படியோ இந்த கல்யாணத்தை வந்து சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே ஜெயந்தி வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு, எனக்கு என்ன செய்கிறேன்னே புரியல அப்படிங்கிறப்ப, இல்லை அந்த கதிர் நம்ம நினச்சதோட வந்து பெரிய புத்திசாலியாக இருக்கான், என்ன சொல்கிற நீ? ஆமாம், அவனோட அம்மாவையும் தங்கச்சியையும் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இங்கே உண்மையை சொன்னால் அவங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அவள் வந்து மண்டபத்தை விட்டு இப்போ போயிட்டா. அச்சச்சோ! அப்போ நம்மளை நம்பி மாலையும் கழுதுமா அங்கே அவன் கதிர் பக்கத்தில் நிற்கிறாளே, அவளோட வாழ்க்கையை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, கவலைப்படாதீங்க, அவளுக்கு நான் கொடுத்த வாக்கை என்றைக்குமே வந்து காப்பாற்றாமல் விட மாட்டேன். அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா சொல்லு, இந்த ஜெயந்தி என்ன வேணாலும் செய்கிறேன். சித்ரா வாழ்க்கை இப்படி வந்து கஷ்டப்படுறத வந்து பார்க்க என்னால் முடியல, நானும் அவளுக்கு அம்மா மாதிரி தானே அப்படின்னு சொன்னோன்னே, இந்த உங்கள் தைரியம் தான், நம்பிக்கை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அக்கா. எனக்காக நீங்கள் உங்கள் புருஷன் இருக்காங்கல்ல திவாகர், அவரோட ஃபோனை மட்டும் எப்படியாவது எடுத்து கொடுங்க அப்படின்னப்ப, என்ன சொல்கிற நீ, இதெல்லாம் வந்து என்னால் முடியாது, என்ன விளாட்றியா, என்ன வேணாலும் செய்கிறேன்னு இப்போ தானே சொன்னீங்க, சொன்னால் அதுக்காக கரெக்டாக என் வாழ்க்கையில் என்னை அவர்கிட்ட கோத்து விடுறதுலையே எப்போ பார்த்தாலும் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்கிறப்ப, இப்போ வேறு சாப்பிட்ற இடத்துல டைனிங் டேபிளில் உட்காந்துருப்பாங்க, எப்படி அதுதான் நல்ல சந்தர்ப்பம், சாப்பிட்டுட்டு இருக்கப்போ உங்களை யாரோ கூப்பிட்றாங்க, அங்கே இந்த பக்கம் இந்த பக்கம் டைவெர்ட் பண்ணுங்கள், அவர் ஃபோன்லேருந்து நான் ஒரு வேலை மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, சரி ஏதோ வந்து சித்ராவோட வாழ்க்கைக்காக நான் இந்த விஷயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறேன். ஜெயந்தியும் இந்துவும் 2 பேரும் வந்து கரெக்டாக இங்கே வராங்க. வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயந்தி வந்து கேட்டு அப்படியே வந்து எப்படியாவது வந்து அவர் திசை திருப்பலான்னு பார்க்குறாங்க. உங்களை பாருங்கள், அங்கே உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து கை காட்டி கூப்பிட்றாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க உனக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் யாரும் இல்லையே அங்கே அப்படிங்கிறப்ப, நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவரை வந்து திசை திருப்பின உடனே சத்தம் இல்லாமல் அவர் ஃபோனை வந்து எடுத்துடுறாங்க இந்து. அங்கே தான் யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க, நிம்மதியாக சாப்பிடவாவது விட்றியா, பேசாமல் போ நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறோம். இல்லைங்க, உங்களுக்கு ஏதாவது பிடிச்சது வந்து எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டாங்க, லட்டு எடுத்துகிட்டு வந்து வைப்பா, இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப, இன்றைக்கி அக்கறை ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கே அப்படிங்கிறப்ப, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலியை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு, உங்கள் மேலே எனக்கு எவ்வளோ பாசம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னப்போ, சரி சரி விடு விடு, ஏன் திடீர்னு இப்படி ஓவராக வந்து பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் திவாகர் வந்து சொன்னான். அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே திவாகர் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு, முதல்ல வந்து நம்ம குரலை மாற்றி பேசிடுவோம், அப்போ தான் வந்து நம்ம பேசணுன்னு சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி சித்ராங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க, விருப்பம் இல்லாமல், நீங்கள் வந்து வாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ தான் வந்து படித்து முடிச்சிருக்கா 12th அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியா விஷயம், சரி நாங்கள் பார்த்துக்குறோம், உடனே வந்து பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம், அவங்க அதிகாரிங்க எல்லோரும் வந்துடுவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக இந்த கல்யாணத்தை நாங்கள் நிறுத்திடுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்துக்கு வந்து வாக்கு கொடுத்தோன்னே சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்டு இங்கே சத்தம் இல்லாமல் திவாகர் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க. அவரும் வந்து ஃபோனை எதுக்கு இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து வாங்கி பேக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. உடனே தனியாக வந்து ஜெயந்தி அழைச்சிட்டு வந்துட்டு, என்ன அப்படி என்ன பேசினேன் அப்படிங்கிறப்ப இந்து வந்து சொல்கிறாங்க, இப்போ தான் வந்து அதிகாரிங்க கிட்ட பேசியிருக்கேன், நிச்சயமாக சித்ராவோட கல்யாணத்தை வந்து அவளோட வயசை வச்சு நிறுத்திடலாம் அப்படின்னு சொன்னப்போ, அதெல்லாம் சரி, இப்போ அதிகாரிங்க வந்து யார் ஃபோன் பண்ணான்னு கேட்டால் நம்ம மாட்டிக்க மாட்டோமா, உன் குரல் தான் தெரிஞ்சு போயிடும், ஒரு பொண்ணு பேசுனானே, அதுக்கு தான் வந்து ஒரு குரலை மாற்றி ஆம்பளை பேசுன மாதிரியே வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற நீ, அப்படிலாம் வந்து இருக்கா என்ன? ஆமாம் ஆமாம், வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப, அப்படி இருந்தாலும் சிக்கல் தானே, இப்போ எந்த நான் ஃபோன் நம்பர்லேருந்து வந்திருக்குன்னு அவங்க கேட்டால் கரெக்டாக என் புருஷன் திவாகரா தானே இப்போ சொல்லுவாங்க அப்படிங்கிறப்ப, அவர் கல்யாணத்தை நிறுத்தின மாதிரி ஆகிடும்ல அப்படிங்கிறப்ப, அதை பற்றி நமக்கு என்ன வந்துச்சு, நமக்கு தேவையானது சித்ராவோட பிரச்சனை தீரணும், இப்போதைக்கு இதை பார்த்துக்கலாம், மற்றது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எப்படி சுற்றினாலும் வந்து நானும் நீயும் தான் அந்த பக்கம் ஃபோன் கிட்டக்க இருந்தோங்கிற விஷயத்தை வந்து அவர் கண்டுபிடிச்சிருவார். மேற்கொண்டு அவர் ஃபோனில் இப்போ வந்து குரல் மாற்றி பேசினதெல்லாம் வேறு நீ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க, அதை பார்த்தா அவருக்கு இதெல்லாம் தெரியாதுங்கிறது கருணாவும் சரி, இந்த பக்கம் கிருபா 2 பேரும் வந்து நம்மளை வந்து போடு போடுன்னு போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் நல்லது செய்யணும்னா சில விஷயம் வந்து கஷ்டத்தை வந்து அனுபவித்து தான் ஆகணும். இப்போ சித்ராவோட வாழ்க்கையை நம்ம வந்து இந்த கதிர்கிட்டேருந்து மீட்கிறது முக்கியமாக, இந்த கல்யாணத்தை தடுக்கிறது முக்கியமாக, இல்லை வேறு என்ன நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப, அதுதான் முக்கியம் அப்படிங்கிறப்ப, அப்போ விடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே மணமேடையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து
இந்த பக்கம் கதிர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சித்ரா கிட்ட. "என்ன சித்ரா வெட்கப்பட்டுறியா?" அப்படிங்கிற மாரி இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கப்ப என்ன செய்யறதுன்னே தெரியாம பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து மேலே இந்து வராங்க. வந்துட்டு, "அக்கா என்னக்கா இப்படி வந்து என்ன செய்யறதுன்னே தெரியலையே" அப்படின்னு சொல்லி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. "நீ ஒன்றும் கவலைப்படாத. எல்லா விஷயங்களும் நான் ஏற்கனவே வந்து ஏற்பாடு பண்ணிட்டேன். இவன் உனக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீ தைரியமா உட்காரு. நம்பிக்கையோட இரு. அப்போ நான் அதிகாரிங்க எல்லாரும் வந்து சொல்லிட்டேன். அவங்க வந்து நிறுத்திருவாங்க. ஓ நீ கவலைப்படாத" அப்படிங்கிற மாரி சொன்னோன்னே, இந்த பக்கம் இந்துக்கிட்ட வந்து கதிர் வந்து திமிரா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. "என்ன உன்னால வந்து கடைசி நேரத்தில நான் எப்படி அவள மண்டபத்த விட்டு அனுப்புனேன். நீ லீலா வச்சு தடுக்கலான்னு நெனச்ச. ஆனா நிச்சயமா எனக்கு தெரியாதா உன்ன பத்தி? போதாக்குறைக்கு என்கிட்டயே வந்து நீ சவால் விட்டா, நான் புத்திசாலின்னுங்கிறத இப்பயாவது புரிஞ்சுக்கோங்கிறாங்க."